ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த சார்ட்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வருது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்ல இன்வெஸ்டர் என்ன செய்யணும்? கரெக்ட் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல ப்ராப்ளம்ஸ் ரிட்டர்ன்ஸ் இல்ல. ரியாக்ஷன் தான் ப்ராப்ளம். ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு தேவை என்னன்னா, ஒரு சிஸ்டமேட்டிக் பிளான், ஒரு டிசிப்ளின், ஒரு ப்ராசஸ். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு பெஸ்ட்டா ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு ஹெல்ப் பண்றது எப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியா தான் உங்களுக்கு பெஸ்ட்டா உங்களுக்கு அந்த ஒரு இத எடுக்க முடியும். ஸோ 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 பேனிக் சிட்யூவேஷன் 2020 மாதிரி ஒரு பேனிக் சிட்யூவேஷன் உங்களுக்கு வரும்போது, ஸோ இன்வெஸ்டர்ஸ் 3 விஷயம் பண்ணவே கூடாது. ஸோ 1 வந்துட்டு ஃபியர்ல எக்ஸிட் பண்ணக்கூடாது டெஃபினட்டா. ஸோ 2வது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பார்த்து டெய்லி டெசிஷன் எடுக்கக்கூடாது. ஸோ 3வது பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம் பிளான வந்துட்டு பிரேக் பண்ணவே கூடாது. ஸோ ஹிஸ்டரி என்ன உங்களுக்கு கிளியரா சொல்லுது? மார்க்கெட்ல இருந்தவங்க ரிகவர் பண்ணுனாங்க. பட் மார்க்கெட்ல இருக்காம போனவங்க தான் மிஸ் பண்ணிட்டாங்க ஆப்பர்ச்சுனிட்டீஸ. ஸோ எவ்ரி செல் as far as the chart shows is a healthy recovery.